மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். பழனிசாமி என்கிற மாபெரும் தலைவர் இருப்பதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லிவிட்டார். ஒருவேளை உங்களை டெல்லி அழைத்து பேசினா நீங்க என்ன கோரிக்கை வைப்பீங்க சார்? டெல்லி அழைத்து பேசினால் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. முதல்ல பேசினால் பேசிவிட்டு என்ன சொல்கிறேன் என்பதை நேரம் மதுரை பிளைட்ல வந்து இங்க வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சீனியர் லீடர். 2016 அம்மா அவருக்கு மறைவு பிறகு, எங்கள் சித்தி முதல்வராக முடியாமல் போன பிறகு, அண்ணன் பழனிசாமி முதல்வராக்கப்பட்ட பொழுது, கவர்னர் வித்யாசாகர் இருந்த போது அவரை சந்தித்து ஆட்சி அமைக்க நேரம் கேட்ட பொழுது, அப்பொழுது என்னோடு வந்திருந்தவர் யாராவது தெரியும். அப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் என்னோடு வந்திருந்தார். அப்பொழுது அவர் ஒரு மூத்த நிர்வாகி. அரசியல் காரணங்களுக்காக அல்ல, வேறு சில காரணங்களுக்காக அம்மா அவரை பதவியில் இருந்து நீக்கியிருக்கிறார்கள். அவரை மதுசூதன் அவர்கள் பிரிந்த பிறகு அவரை நாங்கள் அன்றைக்கு கழக அவைத்தலைவராக பொதுச்செயலாளர் இருந்த எங்கள் சித்தி நியமனம் செய்தாங்க. உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு கவர்னர் மாளிகையில் இவர் பெயரை அமைச்சர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அன்றைக்கு பரிந்துரைத்தவனே நான் தான். அது எனக்கு தனிப்பட்ட எந்த காரணமோ ஏதோ கிடையாது. இல்லைங்க, நான் ஓபிஎஸ் சொல்லி தான் நீங்கள் வேற காரணம் சொல்லுவீங்க. ஆனால் அவரை சொல்லியது அவர் மூத்த நிர்வாகி. அவரை பற்றி நான் சொல்றது ஏதோ இன்றைக்கு அவர் புகழ்வதற்காக சொல்லவில்லை. அவர் 72 கட்சிக்காரர். 77 அவர் புரட்சித் தலைவர் காலத்தில் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அம்மாவுடைய தீவிர ஆதரவாளராக ஏற்றத்தாழ்வுகள் வந்த பொழுது அம்மாவின் தொண்டராகவே பணியாற்றியவர். அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார் என்பது உண்மையிலே ஒரு கழக முன்னோடி எடுக்கின்ற முயற்சிக்கு நான் ஆதரவாக இருப்பேன். நான் அவரே சொல்றாருன்னா பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்யணுங்கிறாரு யாராவது சேர்க்கிறத. நான் இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு என்பது அவர் மீது உள்ள மரியாதை தானே தவிர இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இவரில் யார் செய்கிற முயற்சியும் உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநல மனிதர் வஞ்சக புத்தியோடு பதவி வெறியில அவர் அமர்ந்திருப்பது, தான் பதவியில் இருக்க வேண்டும், என்ன நடந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் இருக்கேன்னு கட்டி பிடித்துக் கொண்டு அவரை தூக்கி பிடித்துக் கொண்டு சிலர் இருக்க வரை இது நடக்க போவதில்லை. ஒன்னும் பாசிபிலிட்டி இல்லை. பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் இருக்கிற வரை, அவர் இரட்டை இலை சின்னத்தை உரிமை கொண்டாடுகின்ற வரை, முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கனியாகத்தான் இருக்கு. நீங்க எப்படி கேட்டாலும் நான் அதான் சொல்றேன். இது ஏதோ தனிப்பட்ட விரோதமோ ஏதோ கிடையாது. யதார்த்தத்தை சொல்கிறேன். நேற்று துணை முதலமைச்சர் சொன்னது எது என்பதை உங்களுக்கு அதன் விளக்கத்தை சொல்கிறேன். சரிதானே? எங்க நீடு வெற்றி இருக்காரு பாருங்க. சும்மா போட்ட வளன்னு ஒரு இன்டர்வியூவே அதோடைய அதையே அதை ரொம்ப நீர்க்க போறாரு சார். நாங்க கிளியரா எல்லாம் உங்க முன்னாடி தான் சொல்லிட்டேன். எங்கள் வழி தனி வழி. நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெற போகின்ற கூட்டணி. அவ்வளவுதான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக அமைக்கப் போகின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே அமரப்போகிற கூட்டணி. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னாலும், என்ன நீங்க அதுக்கு இடையில பிராக்கெட்ல போட்டாலும், அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் அதுதான் நடக்க போகுது. நான் எனக்கு மிகவும் பிடித்த மதுரை மண்ணிலிருந்து சொல்றேன். கரெக்டா? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுக ஆட்சியை பிடிப்பது என்பது எட்டாக்கனி என்று டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.